Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பொள்ளாச்சியில் அண்ணாமலையின் வீத லீடர்ஸ் அமைப்பு சார்பில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாநாடு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த மாநாட்டில் வீத லீடர்ஸ் அமைப்பானது அரசியல் கட்சியாக அறிவிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அங்கு நடைபெற்றிருக்கும் முழுமையான விவரங்களை நீங்கள் பதிவு செய்யலாம் ஸ்ரீ சந்தோஷ். வணக்கம். அண்மையில் அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் அமைப்பு என்றை தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். அதன் பிறகாக பல்வேறு தொண்டர்களை அதை திரட்டக்கூடிய வகையில் இணையதளத்தில் அதற்கான இணைப்பு என்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்தது. முதல் மாநில மாநாடு என்பது நடத்தப்படுவதாக அறிவிப்புகள் அடுத்தடுத்தாக வெளியாகி இருந்தன. அந்த வகையில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சியில் வீத லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநில மாநாடு போதையில்லா தமிழகம் என்ற தலைப்பில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டிற்காக 15 ஏக்கர் பரப்பளவில் 1.22 லட்சம் சதுர அடியில் பிரம்மாண்ட ஒரு மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டு மாநாட்டு பணிகள் என்பதும் நிறைவு செய்யப்பட்டு தற்போது தொடங்கி இருக்கிறது. மாநாட்டில் 15,000 முதல் 20,000 பேர் வரை அமர்ந்து நிகழ்ச்சியை பார்வையிடக்கூடிய வகையில் தான் இந்த மாநாடு என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாறுவோம் மாற்றுவோம் என்ற வாசகத்தை மையமாக கொண்டு இந்த நடைபெறக்கூடிய மாநாட்டில் விழிப்புணர்வு மாநாட்டை பொறுத்தவரையிலும் போதைப் பொருள் பயன்பாட்டின் தீமைகளை எடுத்துரைக்கும் வகையிலும் மாநாட்டின் பந்தலின் பின்புறம் போதை மறுவாழ்வு மையம் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் போதையால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதன் பின்விளைவுகளை விளக்கக்கூடிய வரைபட காட்சிகளும் இந்த மாநாட்டில் இடம்பெற்றிருப்பது பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுக்கான அடிப்படை வசதிகள் என்பதும் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. 40 தற்காலிக கழிப்பிடங்கள், அதே போல மாநாட்டை வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய 15 ஏக்கர் பரப்பளவில் வாகன நிறுத்தும் இடங்கள் என்பதும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பகுதிகளிலுமே உயர் மின் விளக்குகள் என்பதும் பொருத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மாநாட்டில் பங்கேற்பதற்கு உடனடி சிகிச்சை வழங்குவதற்காக 8 ஆம்புலன்ஸ்கள் மற்றும் 40 மருத்துவர்கள் என்பதும் தயார் நிலையில் இருக்கின்றனர். அரசியலில் ஒரு முக்கிய பார்வையாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நபராக அண்ணாமலை திகழ்ந்து வருகிறார். அந்த வகையில்தான் அவருடைய அறிவிப்பு என்பது தமிழகத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று இந்த வீத லீடர்ஸ் அமைப்பு ஒன்றினை தொடங்கி அடுத்தடுத்த தகவல்கள் என்பதையும் நமக்கு கொடுத்திருந்தார். அதன் பிறகாக இந்த மாநாடு என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக பார்க்கப்பட்டு வருவது. அமைப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கட்சியாக உருவெடுக்குமா? அண்ணாமலையினுடைய உரை இந்த மாநாட்டில் எழுச்சிகரமாக இருக்குமா? தொண்டர்களிடையே தமிழக மக்களிடமும் என்ன சொல்ல போகிறார் என பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் இந்த மாநாடு என்பதும் தொடங்கப்பட இருக்கிறது. உள்ளே அவர் வரும்போதே அவரை ஆதரித்து இந்த அமைப்பில் இணைந்திருப்பவர்களும் அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பதும் அளிக்கப்பட்டு வருவ காட்சி என்பதையும் தொடர்ச்சியாக நம்மால் பார்க்க முடியும். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே அவருடைய முன்னெடுப்புகள் அமைப்பை தொடங்கியவுடன் பல்வேறு கட்ட நகர்வுகளை நோக்கி வெளிவந்திருந்தன. அந்த வகையில் கடந்த மாதம் முதலே இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலேயே மாதத்தின் 4 வாரங்களாக பிரித்து கொண்டு போதையை ஒழிப்பதற்கான ஒவ்வொரு படிநிலைகளை விளக்கும் கூடிய வகையிலும் அறிவிப்புகள் என்பதும் வெளியிடப்பட்டிருந்தன. அதன் பிறகாக இன்று இந்த மாநாடு என்பதும் போதையில்லா ஒரு தமிழ்நாடு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாநாடு என்பதையும் முன்னெடுத்து சென்றிருக்கிறார். அவருடைய உரையில் இந்த அமைப்பு என்பது அடுத்து கட்சியாக நிலைக்குமா, அறிவிப்பாரா மற்றும் அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் என்பதும் இந்த மாநாட்டில் அவருடைய அண்ணாமலையினுடைய உரையில் தெரிய வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முழு விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.